தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்த நடிப்பு ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம ராமராஜ் அவர்களும் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க சாமானியன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து கிராமத்துலேருந்து வராருங்க. ஸோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்காக ஒரு 35 லட்ச ரூபாய் போடலான்னு வந்திருக்காரு பேங்க்குக்கு. ஸோ போட போன இடத்துல தாங்க சரியான ட்விஸ்ட்டு. இந்த பணத்தை போட நம்ம ராமராஜ் அவர்கள் அந்த பேங்க்கே ஹைஜாக் பண்ணதுக்காக வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ராமராஜ் அவர்களுக்கு உதவியாக நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அப்புறம் ராதாரவி அவர்கள் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க வீட்டுக்கு போயிட்டு மிரட்டி அவங்கள வந்து நம்ம ராமராஜ் அவர்கள் சொல்கிறத கேட்டு நடக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ இதை விசாரிக்கிறதுக்காக நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லவா வேணும் ஒரு நடிப்பு அட்டகாசம் செமையாக பண்ணியிருந்தார் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் போலீஸாக. இவர் தான் நம்ம ராமராஜ் அவர்களை பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான டீமுங்க. போலீஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு படையும் வந்து நம்ம ராமராஜ் அவர்களை வந்து பேங்க்குள்ளேயே போய் பிடிக்கணும்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி எப்படியும் முறியடிக்கிறாரு. நம்ம ராமராஜ் அவர்களுக்கும் இந்த பேங்க்குக்கு இன்னொரு சம்மந்தம் எதுக்காக வந்து நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து இந்த பேங்க்கை ஹைஜாக் பண்ணணும். ஸோ அந்த இதுபடி தான் கதை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க நம்ம ராமராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கும் இந்த பேங்க்கு இன்னொரு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி செம்ம லீக்கில் கொடுத்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கரமாகவும் இல்லை சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இல்லை இந்த படம் அர்த்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தின் நிலையை பற்றி சொன்னால் நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து சிட்டிக்கு வராரு. ஸோ இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் வராரு. ஸோ நம்ம ராமராஜ் அவர்களை காட்டும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பழைய சாங்கை போட்டு ஸோ அவருடைய என்ட்ரியே கொஞ்சம் மாசாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ராதாரவி அவர்களை மீட் பண்ணிவிட்டு அவர் பேங்க்குக்கு போயிட்டு அங்கே பேங்க் எதுக்காக ஹைஜாக் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு தெரிய ஒரு ஒவ்வொரு நியூஸுமே வந்து இப்படின்னுத்துக்குள்ளே மீடியாவுக்கு போயிடுது. அட்டா பாவீங்களா இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவாடா இருப்பீங்க? நூடுல்ஸ் 2 ரெடி ஆகிறதுக்கே 2 நிமிஷம் ஆகும் மேடா. நீங்கள் என்னடா பட்டுன்னு எல்லாத்தையும் வெளியிட்டுறீங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா போலீஸ்க்கு தெரிய வந்த அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா மீடியாவில் வெளியே வந்துடுது. ஸோ இப்படிலாம் இருந்தாங்கன்னா உள்ளே இருக்க அவங்களுக்கு ரொம்ப வசதியாகிடும். ஸோ இப்படி வெளியிடுறதை விட கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக பொத்தி வச்சுருந்து அப்புறமா வெளியிட்டால் கூட பரவாயில்லைங்க. உடனே பாருங்கள் இந்த இதுலேருந்து தப்பிப்பார்களா இல்லையா, போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைஜாக் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே நியூஸ் இருக்குது. இப்போ ஹைஜாக் பண்ணுறவன் டிவியில் நியூஸ் பார்க்குறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் தனிப்படையை அமைத்து மொட்டை மாடியிலேருந்து இறங்கி திருடர்களை பிடிக்க போகிறார்கள். ஸோ இப்படி இவங்க சொல்லிட்டா அவனுங்க அலர்ட் ஆவானுங்களா மாட்டானுங்களா? ஸோபா இப்படி தாங்க இந்த நியூஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை ரிப்போர்ட்டர் அபர்ணா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்து. ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் உங்களை வந்து தனியாக காட்டுற மாதிரியே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை மீட் பண்ணணும் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னும் போது இவங்கள தான் வந்து அப்பாயின்ட் பண்ணி நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் உள்ளே அனுப்புகிறாரு. ஸோ நம்ம ராமராஜ் அவர்களை பிடிக்கிறதுக்காக நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் வைஸும் சரி நல்லாவே கொடுத்துருக்காரு. நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாருங்க, நான் மட்டும் ஒன்று பிடிச்சேன் அன்ற வேற ஒரு உட்கார வச்சுருவேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து ஒன்று சொல்லுவாருங்க, நான் ஆரம்பித்ததே அன்றாயிரம் தான் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ராமராஜ் அவர்களுடைய படம் பார்த்தவங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ராமராஜர் அண்டர்வேர் போட்டு தான் படம் ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சில படங்கள் கொடுத்து பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி இருந்து ஆரம்பித்தவர் தான் நம்ம ராமராஜர் இப்படி வந்து நிற்கிறாரு. ஸோ அண்டர்வேர்லேருந்து தான் படம் ஆரம்பிச்சது தான் இந்த இடத்துலையும் வந்து சொல்லியிருக்காப்புல நம்ம ராமராஜர் அவர்கள். ஸோ இப்போ நம்ம ராமராஜர் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கதாங்க செய்கிறாங்க. ஸோ அவர் படம் ஃபுல்லாகவே ஒரு ஹீரோவை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து அவருடைய ரசிகர்களுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு புது கான்செப்ட்லாம் இல்லை, நம்ம ஏற்கனவே இருக்க அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பேங்க் ஹைஜாக் பண்ணுறது, இந்த லோன் விஷயம், அதுக்கப்புறம் ஹோம் லோனு, ஸோ வீடு இடியது, ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்து இந்த படம் பல படங்கள்லேருந்து எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு தனியாக பார்த்த மாதிரியே இல்லைங்க. நம்ம அட்லி படம் எப்படி 10 படத்தை ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுக்குறாங்களோ, ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான் வந்து 5 படத்தை ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் நம்ம ராமராஜ் அவர்கள் ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே செம்மையாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்பயும் பார்க்குற ராமராஜ் அவர்களே இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் ஃபைட்டு எமோஷனல் அதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் கேரக்டர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மிலிட்ரி செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஆளுங்களை மாற்றி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. இவரோட ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் சரி, ராதாரவி அவர்களும் சரி, கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் சரி, இது கூட நடிச்சு எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம மைம் கோபி, அப்புறம் வந்து போஸ் வெங்கட். ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்களோட நெகட்டிவ் ஷேட் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டருங்க. இது இல்லாமல் ராமராஜ் அவர்களுக்கு பொண்ணாக வந்திருக்க அவங்களும் சரி, நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு பையனாக வந்திருக்க அவரும் சரி, இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் பேங்க்கும் நடக்கிற ஒரு சில விஷயத்தால தாங்க நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து பழி வாங்கிறதுக்காக பேங்க் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த வச்சு நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம ராமராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி இப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாமல் ஸோ அவங்க வந்து செய்கிற விஷயங்கள்லாம் ஓகே. பட் இதில் வந்து தேர்ட் பர்சன் ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அந்த தேர்ட் பர்சன் செய்கிற ஒரு சில விஷயங்களால் பேங்க் வந்து சப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து சொல்லி நம்ம ராமராஜர் பேசும்போது அதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தில் குறைகள் சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சில விஷயங்களை மாற்றிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ராமராஜர் படம் அப்படின்னாலே நம்ம இந்த பழைய கால படமும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதை தாண்டி இதில் வந்து கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் அதிகமாக எதிர்பார்த்ததே கேமரா ஒர்க்கிங் தாங்க. ஒரு படத்துக்கு எப்படி கேமரா ஒர்க்கிங் நம்ம காட்டுறோமோ அப்படி தான் அவுட்புட் வந்து நல்லாவும் இருக்கும், இல்லை பேடாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ரமேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தோட கதையை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, அந்த ட்ராவல் பண்ண ஸ்டோரியும் சரி, இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம ராமராஜ் அவர்கள் யாருன்னு அப்படி சில பேருக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு நம்ம எடுக்கும் போது நம்ம ராமராஜ் அவர்களை வந்து புதுசாக காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களையும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் நம்ம டைரக்டர் ரொம்ப அவஸ்தைப்படுறதுக்கான நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில இடங்களில் தட்டினாலே அப்படியே மழை வந்து சரைஞ்சு உயிர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் நம்ம டைரக்டர் ஒர்க்கை ரொம்பவே பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம ராமராஜர்களை வச்சு தான் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து அதை வச்சு எடுத்து முடிச்சு ஸோ அது வந்து அவுட் கொடுக்கும் போது படத்தில் ஒரு சில குறைகள் இருக்க தாங்க செய்யும். பட் அதை தாண்டி படங்கள் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங், எடிட்டிங்கு, மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறதுனால நம்ம காமராஜ் அவர்களும் இளையராஜா அவர்களும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தில் அதிகமான சாங்லாம் இல்லைங்க. தந்தைக்கும் பொண்ணுக்கும் இருக்க பாசம் அந்த ஒரு ஒரு சாங் தான் இருக்குது. ஸோ அந்த சாங்கில் அவருடைய வெர்ஷனை வந்து நல்லாவே காட்டியிருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள்.